வணக்கம் நேர்களே, மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம். மேல் விசாரணை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். தொடர்ச்சியாக பல வாரங்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. பல எங்களுக்கு தெரிந்த, தெரியாத, அறிந்த, அறியாத அல்லது மேலோட்டமாக தெரிந்த, ஆழமாக தெரிந்த என்ற பல எங்களினுடைய தொன்மங் கதைகளிலிருந்து புராண இதிகாச இலக்கிய கதை மாந்தர்களை இங்கே கொண்டு வருகின்றோம். அவர்களை குழப்பி சத்திர சிகிச்சை செய்து கொள்வதற்காக அல்ல, எமது வாழ்வுக்கான ஒரு சில தரவுகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கூடாக எங்களினுடைய வாழ்வினுடைய ஒரு சில குறுக்கு சந்துகளில் நின்று கொண்டு எங்களுடைய வாழ்வை சிந்திப்பதற்காக நாங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்திலே எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா என்பதனை பார்ப்பதற்கு வாழ்ந்து முடித்த அல்லது வாழ்ந்து முடித்ததாக கூறப்படுகின்ற இந்த பாத்திரங்களினுடைய வாழ்வு சான்றாதாரங்கள் எங்களுக்கு அவசியமாகின்றது. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடா என்பதை போல எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அல்லது எப்படி இருக்கக்கூடாது, எந்த இடத்திலே இப்படியான இடர்பாடுகள் வரும் என்பதை அறிந்து கொண்டு அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வகையான மூளைச்சலவை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த வாரம் இந்த மீள் விசாரணை நிகழ்ச்சியுடன் இணைந்து வழிநடத்த 2 கலைஞர்கள் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த கலைஞர்கள் தான். அவர்களை முதலிலே தீபம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். 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 நடராஜா, புவனேஸ்வரி, இவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளுக்கு கூடாக இவர்களை பார்த்து வருகிறோம். இருவரும் தம்பதியினர். ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில பாத்திரங்களை பாகமாட இங்கே இருவரும் வந்திருக்கிறார்கள். ஒருவர் மரபு சார்ந்த எங்களுடைய தொன்மம் சார்ந்த ஒரு பாத்திரமும், நடராஜா ஒரு எங்களுடைய வாழ்வியல் சமகால நடப்பியல் வாழ்வின் ஒரு பாத்திரமாகவும் இங்கே பாகமாட இருக்கின்றார்கள். மீள் விசாரணையிலே நாங்கள் இலக்கி வைக்கின்ற ஒவ்வொரு விடயம் இந்த தொன்மங்கள் அல்லது இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் காலம் கடந்தவையாக ஆகிவிடவில்லை. அவை எங்களினுடைய வாழ்வோடு அருகே சமாந்தர தண்டவாளங்கள் போல் பயணிக்கின்ற எங்களினுடைய தொன்மம் சார்ந்த கதைகள் என்ற விடயம்தான் இங்கே முக்கியமானது. எந்த ஒரு படைப்பிலக்கியமும் அல்லது எந்த ஒரு இதிகாச புராண தொன்மங்களும் நடப்பியல் வாழ்வோடு சமரசம் செய்து கொள்ளாத பொழுது, நடப்பியல் வாழ்வோடு எங்களினுடைய நோவுகளுக்கு மருந்திடுவதற்கான சான்றாதாரங்களை அவை தர தவறுகின்ற பொழுது அவை காலத்தால் தூக்கியறப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கும். அவை வெறும் நூலகத்தில் மட்டும் ஆய்வுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கும். மாறாக இந்த தொன்மங்கள் எங்களினுடைய வாழ்வியல் தெருவுக்கு வந்து எங்களினுடைய நடப்பியல் வாழ்வோடு தங்களிடமிருந்து சான்றாதாரங்களை அல்லது வழிகாட்டல்களை அல்லது நெறிப்படுத்தல்களை எங்களுக்கு தராத பொழுது அவற்றால் பயனில்லை. எனவே அதனால் தான் இந்த வாழ்வுக்கு பல நெறிப்படுத்தல்கள் இந்த தொன்மங்களில் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொன்மங்களை எங்களினுடைய வீதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஒரு நிறுவலை, இந்த ஒரு தேவையினை, இந்த ஒரு புரிதலை நாங்கள் கொள்ளாத போது இந்த தொன்மங்கள் களங்கப்படுத்தப்படுவதாகவும் இந்த தொன்மங்களை நாங்கள் இதற்காக நடப்பியல் வாழ்வோடு பிரதியீடு செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எழலாம். என்னை பொறுத்தவரையிலே தொன்மங்கள் நூலகத்தில் இருப்பதை விட எங்களுக்கு அருகிலே மிக நுணுக்கமாக இருப்பது மிக ஒரு நேர்த்தியான நல்ல விஷயத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த வார மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன பாத்திரத்தை, ஒரு பெண் பாத்திரம் என்பது புவனேஸ்வரியை இங்கே கண்டவுடன் உங்களுக்கு தெரிந்திருக்கும், என்ன பாத்திரத்தை நாங்கள் இன்று பாகமாக இருக்கின்றோம் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கின்றது. இன்று நாங்கள் கங்கா தேவியை அழைத்து வந்திருக்கின்றோம். கங்கையை பற்றி எங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு புனிதமான நதி. அங்கே அதிலே நீராடி வருபவர்கள் தங்களுடைய பாவக்கரைகளை எல்லாம் கங்கையில் சுமத்தி விட்டு புனிதமாக வெளியிலே வருவார்கள் என்கின்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது, நம்பிக்கை, ஐதீகம் இருக்கின்றது. அது எங்களினுடைய தமிழர்களினுடைய பண்பாடு சார்ந்த ஐதீகமாகவும் சமயம் சார்ந்த ஐதீகமாகவும் புராணம் சார்ந்த ஐதீகமாகவும் கொள்ளலாம். இது அப்படியாக இருந்தாலும் இந்த ஐதீகங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட எங்களை புனிதப்படுத்துகின்ற கங்காதேவியை நாங்கள் இன்று அழைத்திருக்கின்றோம். கங்காதேவியை களங்கம் செய்வதற்காக அல்ல, எங்களை மென்மேலும் புனிதப்படுத்திக் கொள்வதற்காக, கங்கையிலே மூழ்கி நாங்கள் எங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக மூழ்கி எழும்புகின்றோம் என்றால் இன்று இந்த கங்கையினுடைய வரலாற்றுக்குள் நாங்கள் மூழ்கி எழுவதும் எங்களை மீளவும் இன்னும் துப்புரவு செய்து கொள்வதற்காக என்ற அந்த ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் கங்காதேவியிடம் பேசுவோம். வணக்கம் கங்காதேவி. வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கிறேன். என்னுடைய நலத்தை விட இப்பொழுது நான் மிகவும் கிளேசமாக இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன். இந்த கூண்டில் பரிசுத்தமான ஒரு நதியை, பரிசுத்தமாக இந்த உலகத்தில் உள்ளவருடைய பாவத்தை கழுவுகிற ஒரு புனிதமான நதியாகிய கங்கையை கொண்டு இந்த கூட்டிலே ஏற்றி இருக்கிறீர்களே. துரோணர், பரசுராமன், சித்ராங்கதன் இவர்களை போல உள்ள இலக்கிய பாத்திரங்களை ஏற்றீர்கள், பரவாயில்லை.
அது சாத்தியமாக இருக்கலாம். இது நான் ஒரு கங்கா நதி, உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவம் எல்லாம் எங்களுடைய எதிலே வந்து கரைந்து செல்கிறது. ஆகவே அவர்களையே நான் மோட்சம் தேவலோகத்துக்கு அனுப்புற ஒரு நிலையில் இருக்கிற என்னை இந்த கூட்டில் ஏற்றதுக்கு காரணம் என்ன என்று நான் அறிய வேண்டும். நாங்களும் பாவங்களால் இருக்கின்றோம், நரகத்துக்கு போகாமல் உங்களை ஒரு முறை சந்தித்து விட்டால் மோட்சத்துக்கு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான். இப்ப நீங்கள் சங்கடப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களையும் நாங்கள் இங்கே அழைத்தது ஒரு ஒரு புனிதப்படுத்துகின்ற ஒரு நதியாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு இலக்கிய கதை மாந்தர் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் சொன்ன பரசுராமரோ கும்பகர்ணோ சித்திராங்கதனோ மகாபாரத ராமாயண பாத்திரங்களை போலவே ஒரு பாத்திரமாகவே வாழும் பாத்திரமாகவே நாங்கள் அங்கே ஏனென்றால் நீங்கள் மண்ணிலே பூலோகத்திலே பிறந்த சந்தனு என்ற மன்னனை நீங்கள் மணமுடித்திருக்கிறீர்கள் பூலோகத்திலே பிறந்து. ஆகவே நீங்கள் பூமிக்கு வந்த பொழுது அங்கே பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மனிதர்களுக்கு சமனான எலும்பும் சதையும் பொருந்திய ஒரு கங்காதேவியாகத்தான் நாங்கள் அந்த பார்த்து கொண்டுதான் இந்த கூண்டிலே அழைத்திருக்கின்றோம். உங்களுடைய புனிதத்தன்மை கடவுளுக்கு சமனான நிலையிலே உங்களை அழைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த கூண்டுகள் எல்லாம் சுனாமி போல அடித்து சென்றிருக்கும். கங்காதேவி தரையிறங்கினால் என்ன நடக்கும் என்று தெரியும். வரலாற்றிலே அதை தரையிறங்க விடாமல் விதமாக தடுத்து நிறுத்தப்பட்ட என்ற வரலாறும் இருக்கின்றது. எனவே உங்களுடைய சக்தியையும் பலத்தையும் நாங்கள் அறிவோம். ஆனால் நாங்கள் இங்கே அழைத்தது கங்கா என்கின்ற ஒரு தாயையும் சந்தனு என்பவனுடைய மனைவியாக இருந்த கங்கையையும் தான் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அப்படி நீங்கள் அழைப்பதற்கு நான் என்னுடைய முன் சரித்திரத்தை நீங்கள் இப்ப ஓகே உங்களுடைய வரலாறுகள் எல்லாம் நிறைவே படித்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு அவங்களை அழைத்திருக்கிறோம். இப்ப சந்தனு என்பவர் பூமியிலே பிறந்திருக்கின்ற அவன் ஒரு மன்னர். சரி, மகா மன்னர். நீங்கள் என்னத்துக்காக தேவலோகத்திலிருந்து சந்தனுவை திருமணம் செய்ததுக்காக இங்கே வந்தீங்க? நான் ஒரு முறை தேவலோகத்துக்கு சென்றிருந்தேன். தேவலோகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே எல்லோரும் கூடிய அந்த சபையிலே பிரமதேவனுக்கு முன்னிலையிலே எல்லோரும் இருந்தார்கள். புண்ணியம் செய்து எல்லாம் இந்த மகா பிரசாத் என்ற மன்னனும் அங்கே இருந்தார். அந்த அவர் வந்து மகா பிரசாத் என்றது சந்தனு மன்னனுடைய முற்பிறப்பு. அவர் இச்வாகு குலத்திலே பிறந்தவர். மிகப்பெரிய புண்ணியங்களை செய்து தேவ உலகத்துக்கு போனவர். தர்மங்கள் எல்லாம் செய்து மகா பிரசாத் என்பவர் தேவலோகத்துக்கு போனவர். அங்கே அவர் தேவர்களாலே மிகவும் நல்ல முறையிலே வரவேற்று அங்கே அவர் உபசரிக்கப்பட்டு சந்தோஷமாக பிரமதவனுடைய சபையிலே வீட்டிருக்கும் பொழுது அங்கே நான் போக வேண்டிய ஒரு நிர்பந்தமே. நானும் ஒரு புண்ணியம் சேர்ந்த ஒரு பெண் என்பதால் கங்கா நதியாக இருந்தபடியால் நானும் அங்கே போனேன். அப்பொழுது தற்செயலாக வீசிய காற்றினாலே என்னுடைய சீலை கொஞ்சம் நகர்ந்தது, அசைந்தது, விலகியது, ஆடை கொஞ்சம் அசைந்தது. அப்பொழுது அங்கே இருந்த மற்ற ஏனையோர் எல்லோரும் நானே தலை குனிந்து விட்டார்கள். வெக்கப்பட்டு கீழே குனிந்து விட்டார்கள், மரியாதைக்காக குனிந்து விட்டார்கள். இவர் ஒருவர் மட்டும் என்னை சிறிது மகா பிரசாத் மட்டும் சந்தனு என்ற பெயரிலே உங்களுடைய கணவனாக வரப்போறவர். அப்பொழுது தேவலோகத்திலே மகா பிரசாத் என்ற பெயரிலே இருந்தார். புண்ணியம் செய்து அங்கே பிறந்திருந்தார். அங்கே போய் தேவலோகத்திலே அவருக்கு தேவலோக வாழ்வு கிடைத்து அங்கே சந்தோஷமாக இருந்தார். நான் அந்த நேரம் அங்கே போனபடியால் அவருக்கு ஒரு வில்லன் போல எதிரி போல வில்லியாக நான் அங்கே போகவில்லை. அது தற்செயலாக நடந்த ஒரு செயல். காற்றடித்ததுக்கு நான் காரணம் இல்ல, காற்று அடித்தது அது வருணனுடைய தொடர்பில்லை. அது இயல்பாக நடக்கிற விஷயம். சீலை விலகுவது எங்கேயும் நடக்கிற விஷயம், எல்லா பெண்களுக்கும் தெரியும், பூலோகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் தெரியும். ஆகவே சீலை விலகியதை இவர் என்னை ஒரு விருப்பம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும், ஒரு இச்சையோடு பார்த்தார் மகா பிரசாத். ஆகவே அவர் ஒரு நிமிஷம் அந்த தன்னுடைய மனதை ஈடாட விட்டபடியால், தளர விட்டபடியால், என் மேலே திருப்பியபடியால் பிரமதேவனுடைய கட்டளைப்படியே ஒரு பூலகத்திலே பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. புண்ணியம் செய்து தேவலோகத்துக்கு வந்தவர் உடனே இந்த காமேச்சை வசப்பட்ட காரணத்தினாலே பிரம்மனால ஆசைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பெண்ணாசை 3 ஆசைகளிலே பெண்ணாசை உடனடியாக பலனை கொடுத்து தீமையோ நன்மையோ. மண்ணகத்தில் தான் பெண்ணாசை இருக்கின்றது பார்த்தால் விண்ணகத்திலும் அந்த விண்ணகத்தில் நிறைய பெரிய பெரிய தவங்களாலே சிறந்த முனிவர்களோட இந்திரன் கூட பெண்ண ஆசைக்கு அடிமைப்பட்டவர். அதே மாதிரி போன்ற மிகப்பெரிய மகா பிரசாத் என்பவரும் என்னுடைய அழகிலே மயங்கி விட்டார். நானும் ஒரு சிறிது மனம் தளர்ந்து விட்டேன். அவரை பார்த்து விட்டேன். ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு காதல் வயப்பட்டு விட்டோம். ஆகவே இருவரையும் பூலகத்துக்கு போய்
பிறக்கும்படி பிரம்மனை அனுப்பிவிட்டார். இப்ப அது எல்லோருக்கும் தெரியும், எத்தனையோ வரலாறுகளை படித்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். மகாபிஷக்க அப்ப அனுப்பிட்டார், பூமியில போய் பிறக்க சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் வந்து பூமியிலே சந்தனு என்ற பெயரோடு, ஆனா வந்து இப்ப அவர் வெறும் பூமிக்கு அனுப்ப இல்ல, பிரம்மன் வந்து சொன்ன ஒரு விஷயம் இருந்ததாக கேள்விப்படுறோம். அதை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக நீ அங்க போய் கங்காதேவிக்கு விருப்பமான அல்லது உனக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை கங்காதேவி சொல்வாள். அதை நீ அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உடன்பட்டு அவளோடு வாழ வேண்டும். வாழ்க்கையில இல்ல கங்காதேவியோடு வாழ்வது என்பது நான் அறியவில்லை. நான் பிறகு வேறொரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் கங்காதேவியை மனமுடித்தக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததாக. ஆனால் உண்மையா நாங்கள் இப்படி கேள்விப்பட்டோம், உறுதியாப்படுத்துங்கள். ஏனென்றால் நீ போய் அங்கே இருந்து உனக்கு விருப்பமில்லாத பல வேலைகளை எல்லாம் மனச்சாட்சி மனச்சாட்சிக்கு கஷ்டப்பட்டு பூமியிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய், வருவாய். அதே நேரத்தில் நீ கங்கை இவளை சந்திப்பாய், அங்கே சந்திப்பாய், பூலகத்திலே சந்திப்பாய். அவளுடைய தேவையற்ற நிபந்தனைகளுக்கெல்லாம் நீ உடன்பட வேணும். நீ அங்க போய் கஷ்டப்பட வேண்டும். அங்க பிழை செய்து வந்தனே, ஆகவே உன்னுடைய பாவத்தை அவர் போய் சந்தனுவா பிறந்தார். சந்தனு யாருடைய மகனாக பிறந்தார்? அவர் வந்து வருணனுடைய மகன் இல்ல, இவர் பீஷ்மருடைய மகனாக பிறந்தார். பிரதீப மன்னனுடைய மகனாக சந்தனு பிறந்தார். அப்படியா? பிரதீப மன்னனுடைய மகனாக பிறந்தார். பிரதீப மன்னனுடைய ஆட்சி அங்க மிக நல்லா இருந்தது, மிகவும் நன்றாக, மிகவும் புகழ் பெற்றதாக, மிகவும் நீதி வாய்ந்ததாக, நேர்மையான ஒரு அரசனாக செங்கோல் செலுத்தி கொண்டு வந்தார். அவர் மாதிரியே அவருடைய மகன் சந்தனுவும் சிறந்த மன்னனாக திகழ்ந்தார். நீங்கள் எப்ப பூமிக்கு போனீங்கள்? நீங்கள் பிறகு சந்தனு பிறந்து நானும் அவரை தொடர்ந்து எனக்கும் அந்த பிறப்பு கிடைத்தது. ஆகவே பூமிக்கு மிக வேகமாக வந்தேன். என்னுடைய கோபம், என்னுடைய அகங்காரம், என்னுடைய ஆக்கிரமிப்பு, நான் எவ்வளவுக்கு பூமிக்கு வேகமாக வந்தேன். அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவனை தன் சடையில் என்னை சூடிக்கொண்டார். ஆகவே என்னுடைய கோபத்தை அடக்கி ஒரு பெண்ணாக உருவெடுத்து நான் அவரிடம் போய், நீங்கள் ஒரு காட்டுல போய்தான் உங்களை அவர் சந்தனு ஒரு வேட்டைக்கு போகும் பொழுது என்னை சந்தித்தார். என்னுடைய அழகிலே மயங்கினார். அது எல்லாம் முற்பிறப்பிலே எங்கள் தேவ உலகத்திலே எங்களுக்கு கிடைத்த அந்த சாபத்தின் பெயரால், அந்த பிரம்மனுடைய கட்டளைப்படி நான் ஒரு அழகான பெண்ணாக அவர் முன் தோன்றினேன். அவர் வீட்டுக்கு வந்த இடத்துல என்னுடைய அழகிலே மயங்கினார். அவர் உங்களை கல்யாணம் கட்டணும் ஒத்த கால நின்றார். நான் போட்ட நிபந்தனைகளுக்கு எல்லாம் உடன்பட்டார். நான் என்ன செய்தாலும் நீங்கள் கேட்கப்படாது என்று நான் முதல் நிபந்தனை போட்டேன். நீ யாருன்னு கேட்கப்படாது, நான் என்ன செய்தாலும் அதுக்கு காரணம். உங்களை அவர் திருமணம் செய்ய விரும்புகிற நேரம் நீங்கள் கங்கை என்று தெரியாது அவருக்கு. நான் கங்கை இப்படி பெண்ணுருவாக வந்திருக்கிறேன் என்பது தெரியாது. அழகான தேவ உலக பெண் என்று நினைத்திருப்பேன். யார் என்றும் நீ கேட்கக்கூடாது, இந்த அட்ரஸ் கேட்கக்கூடாது, நான் செய்யற வேலை, நான் செய்யற எந்த ஒரு செயலுக்கும் நீங்கள் காரணம் கேட்கப்படாது. அப்புறம் ஒரு கண்டிஷனல் லவ், ஒரு கண்டிஷனல் லவ். எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணை அடையும் முன்பு அவர்கள் என்ன சொன்னாலும் ஆமா போடுவார்கள். அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டீர்கள். நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டேன். சரி, என்னத்துக்காக நீங்கள் சரி, அது உங்களுடைய பர்சனல், இப்ப எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்னத்துக்காண்டி அப்படி ஒரு முன்ஜாக்கிரதையாக நீங்கள் அவரிடமிருந்து அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படியான ஒரு நிபந்தனை? அவரிடம் அடிமையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, அதுக்கு இவர் இவ்வளவு தூரம் விரும்ப மாட்டார் என்பது எனக்கு தெரியும். சரி, இப்ப குடும்பம் சந்தோஷமா விரும்பவில்லை. குடும்பம் சந்தோஷமா போய் கொண்டிருந்தது. குடும்பம் சந்தோஷமா போய் கொண்டிருந்தது. எங்களுக்கு பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவரா பிறந்தா அது புறம்பான வித்தியாசமான ஒரு கதையில வேற அந்த பிள்ளைகள் யாரு எப்படி ஏது அட்டவசுக்கள். நான் வரும் பொழுது அட்டவசுக்களை நீங்கள் தேவலோகத்திலே சந்திச்சீங்க. அட்டவசுக்களை தேவலோகத்திலே சந்தித்தேன். அவர்கள் மிகவும் கவலையாக இருந்தார்கள். என்ன கவலை? நீங்கள் வந்து சாபம் கிடைச்சு. நீங்க பதட்டப்படாமல், இப்ப என்னென்னா நாங்க எங்களுக்கு இந்த முழு விளக்கம் தேவை. என்னென்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்வோடு நாங்கள் ஒப்பிட்டு பாக்குறதுக்கு, நீங்கள் சந்தனுவ திருமணம் செய்வதற்கு பூமிக்கு வருவதற்கு முன்பு தேவலோகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த அட்டவசுக்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் மிகவும் கவலையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு வசிட்டர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகவும் வருணனுடைய மகன், மிகவும் மிக பெரிய தவத்தால் சிறந்த முனிவர். அவரால் எதனையும் தவ வலிமை மிக்கவர் என்று முக்காலமும் உணரும் முழு ஞானி. ஆகவே அவரிடம் இந்த அட்டவசுக்கள் போயிருக்கிறார்கள். அவரை சந்தித்து அவரிடம் வரங்கள் பெற்று அவருடைய ஆசீர்வாதங்களை, அட்டவசுக்களும் அவருடைய மனைவியரும் இணைந்து அவரிடம் போயிருக்கிறார்கள். போன பொழுது அங்கே இந்த நந்தினி என்றால் 8 வசுக்கள். அட்ட என்றால் தெரியும் எல்லோருக்கும். 8 வசுக்களும் அவருடைய மனைவிமார்களும் தேவ உலகத்திலிருந்து
அங்கே நந்தினி என்ற ஒரு பசுவை அவர் வளர்த்து வந்தார். அந்த நந்தினி என்ற பசு மிக 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 அற்புதமான பசு. அந்த பாலை குடித்தால் என்றும் இளமையாகவும் என்றும் எல்லா செல்வங்களையும் உடையவராகவும் மிகவும் பிரபலமான சிறந்தவர்களாகவும் வாழ முடியும் என்ற அந்த தகுதி இவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதே அப்போ அந்த பசுவை அவர்கள் தங்களுக்கு தரும்படி கேட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இல்லை, நான் நினைக்கின்றேன் பிரபாசன் என்ற அட்டவசுவில் ஒன்று பிரபாசன் அது ஆக கடைசி அவர்தான் ஆக பிடிவாதமாக நின்று அந்த பசுவை அவருடைய மனைவி அவ என்ன ஒரே பிடிவாதமாக கேட்டா, தனக்கு ஜீவநதி என்ற ஒரு தோழி பூலகத்திலே இருக்கிறார். அவ தன்னுடைய மிகவும் நெருங்கிய தோழி. அவவுக்கு இந்த பசு தேவைப்படும். பிரபாசன் மனைவிக்கு ஜீவவதி என்ற ஒரு தோழி பூலோகத்தில் இருக்கிறார். அவவுக்கு இந்த பசு மிகவும் முக்கியமானதாக தேவைப்படும். என்று இளமையாகவும் என்று செல்வமுடையவளாகவும் செல்வாக்குடையவளாகவும் பெருமைகள் மிக்கவளாகவும் வாழக்கூடிய ஒரு பெண் அவளுக்கு இந்த பசு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த பசு எப்படி வாங்கி தர சொல்லி இந்த கணவரிடம் பிரபாசனிடம் கேட்டார்கள். அப்போ அவர்கள் பசுவை வில்லங்கத்துக்கு கட்டி இழுத்து கொண்டு போக முற்பட்ட பொழுது இதனை அறிந்த வசிட்டர் அவர்களுக்கு சாபம் கொடுத்து விட்டார். நீங்கள் பூமியில் வந்து பிறந்து உழண்டு பல துன்பங்களை அனுபவித்து சாக வேண்டும். இவர்கள் அவருடைய சாபத்துக்கு விமோசனம் கேட்டார்கள். சரி, நீங்கள் 7 பேரும் எப்படியாவது போங்க, வந்து பிறந்துட்டு நீங்கள் உடனே போகலாம், அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். ஆனா அந்த பிரபாசனுக்கு மட்டும் சாப விமோசனம் இல்லை, கொடுக்க முடியாது. அவன் தான் கூடுதலா பிடிவாதம் வாழ்ந்து தன்னுடைய மனைவியின் சொல்லை கேட்டு அந்த பசுவை இழுத்து கொண்டு போறார். அவருக்கு பாப விமோசனம் இல்லை, பூமியிலே கனகாலம் இருக்க வேண்டும். அதனால நாங்கள் பூமிக்கு போய் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கே, அம்மா நீங்கள் எங்களுக்கு தாயாக வர வேண்டும் கேட்டார். அந்த அட்டவசுகளும் உங்களை சந்தித்து என்னை எனக்கு இந்த துன்பத்தை சொல்லி இந்த நல்ல அபிப்பிராயம் உங்களை தாயாக நீங்கள் எங்களுக்கு வர வேண்டும். போய் வேற யாருக்கும் பிறந்து கஷ்டப்படுறதை விட ஏனென்றால் நான் புனிதமானவள், இவர்களையும் புனிதமாக்கி தேவலத்துக்கு அனுப்புற சக்தி என்னட்ட இருக்கு. அப்ப அந்த அட்டவசுகளுக்கு நீங்கள் தாயாக இருப்பதாக எங்களை பூமியில இருக்கிற எங்களுக்கு தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இல்ல, பிறந்தப்பதான் தெரியும். ஆனா இந்த அட்டவசுக்கள் கொடுத்து வைத்துள்ள தாயை தந்தையும் தெரிவு செய்தார்களா? தந்தையும் தெரிவு செய்தார்கள். தாயை தான் சந்தனுவாக நான் தெரிவு செய்தேன். எனக்கு யார் கணவரோ அவருக்கு தான் பிள்ளையாக இவர்கள் பிறக்க வேண்டும். ஆகவே சந்தனு முதல்ல பிறகு எனக்கு கணவராக வரப்போறார் என்றது எனக்கு தெரியும். நான் தேவலோகத்து பெண், இங்க பூலகத்தில் பிறந்தவள் அல்ல. ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நான் சந்தனுவை திருமணம் செய்வேன், இவர்களை குழந்தைகளாக பெறுவேன். உடனே அவர்களுக்கு நான் சாம விமோசனம் கொடுப்பேன். பிரபாசனை மட்டும் எப்படி இப்ப உங்களுக்கு சந்தனவுக்கும் அவருக்கும் இந்த அட்ட பசுக்களும் ஒன்றா பிறந்தது, எல்லாம் ஒருவராக பிறந்தார்கள். என்ன செய்தீங்க? என்ன விமோசனம் கொடுத்து? நான் பிறக்க அவர்களை தூக்கி கங்கையிலே போட்டு விட்டேன், கங்கா நதியிலே சேர்த்து விட்டேன். அதான் என்னுடைய இடம். அது நீங்கள் பிறந்த பொழுது கங்கை நீங்கள் வேறொரு பெண்ணாகத்தான் பிறந்தேன். ஆனால் என்னுடைய இடம், அது என்னுடைய இடம், அது எனக்கு சொந்தமான. ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்க நீங்க ஒண்டி போட்டீங்க? நானே போட்டேன். எல்லாரும் கணவனிடம் கொடுத்து விட்டீங்க? இல்ல கணவரிடம் கொடுப்பதற்கு கணவர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார், காரணமும் கேட்க மாட்டார். இரண்டு அவருடைய நிபந்தனை அது. நீ எந்த காரணம் கொண்டும் நான் எது செய்தாலும் நீங்கள் காரணம் கேட்க கூடாது, நான் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியும் நீங்க குழந்தை அவர் மிகவும் வேதனைப்பட்டார். ஆனால் காரணம் கேட்டால் என்னோடு சேர்ந்து வாழும் காலம் அவருக்கு முடிவடைந்து விடும். அதான் அந்த நிபந்தனை. அப்ப காலம் அதை என்னை விட்டு அவர் விலகி வாழ்வதை விரும்பவில்லை. எனவே அவர் பொறுமையாக இருந்தார். 7 பிள்ளைகளையும் பிறக்க கங்கையில் சேர்த்து 7 பிள்ளைகளுக்கும் விமோசனம் உடனே கிடைச்சிருக்கும். கங்கையில் சேர்ந்தால் அவர்களுக்கு மோட்சம் தானே. கங்கையில இப்ப சாதாரணமான பூலோகத்தில் உள்ள மக்களை கொண்டு போய் கங்கையில சேர்க்கிறார்கள், உடனே சொர்க்கம் போக வேண்டும். எங்களுக்கு அந்த ஐதீகங்கள் உண்மையா பொய்யா அந்த விடயங்கள் நீங்கள் இந்த எனக்கு இப்ப தேவை இந்த அட்டவசுக்கள் பற்றிய அட்டவசுக்களும் 7 பேரும் கங்கையிலே சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் உடனே அவர்களுக்கு பாவம் விமோசனம் கிடைத்தது. கங்கையில எறிந்து கொன்றேன். என்னுடைய சந்தனு மன்னன் என்னுடைய கணவர் மிகவும் வேதனையாகவும் அவருக்கு ஒன்றும் விளங்காத நிலையிலே மிகவும் ஒரு தளர்ந்த மனநிலையிலே 8வது பிள்ளையை நான் பெற்றெடுக்கும் பொழுது, காரணம் நான் கங்கையில் அதை எறிய எத்தனிக்கும் பொழுது அவர் தடுத்து விட்டார். தடுத்து, நீ யார், நீ ஏன் இப்படி செய்கிறாய், என்னோட சந்ததி இல்லாமல், நான் ஒரு மன்னன், மகா மன்னன், எனக்கு சந்ததி இல்லாமல் அப்பா கேட்டார், நீ யார், ஏன் இப்படி செய்கிறாய், இதற்குரிய காரணத்தை எனக்கு சொல்லு. நான் மகா மன்னன், சந்தனு மன்னன்,
என்னுடைய நாட்டினர், என்னுடைய அரசியல், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய தானம், தர்மம் எல்லாவற்றையும் நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய குலத்தை நான் வளர்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய கடைசி பிள்ளையாவது எனக்கு நீ போடப்படாது என்று நீ யார் என்று கேட்டதும் எனக்கு சரியான கோபம் வந்து விட்டது. இவர் என்னுடைய நிபந்தனைகளை மீறியதை நான் உடனே ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவரை விட்டு பிரிவதாக நினைத்தேன், பிரிந்து விட்டேன். அந்த பிள்ளையை நீங்கள் கொண்டே வளர்த்து ஒரு பெரிய வீரனாக்கி கொண்டு வந்து நினைக்கிறேன். அங்க பிரம்மன் கொடுத்த சாபத்தின்படியும் இவர் வந்து பூமியில நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகவும் அவர் விரும்பினால் தான் பெண்ணின்பத்தை அனுபவிக்கலாம், அனுபவிக்க மாட்டார் என்று பெண்ணின்பத்தை அனுபவிக்க மாட்டார். அவர் தான் விரும்பினால் தான் இறக்கலாம், விரும்பும் வரையும் பூலகத்தில் வாழலாம். அப்படி ஒரு வீரனை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்கள். நான் மறைந்து விட்டேன். கவலையா இருந்திருக்கும். அவருடைய பிரச்சனை. சரி, நல்லது. உங்களுடைய பிரச்சனை இப்ப நீங்கள் வந்து இந்த முற்புறப்பு கதையை அவர்களுக்கு அவர்களுக்கு விமோசனம் கொடுப்பதற்காக நீங்கள் பூமியில வரவில்லை. இப்ப எங்களுக்கு நீங்கள் தேவலோகத்தில் இருந்த கதை, வசுக்களை சந்தித்தது, உங்களுக்கு எல்லாம் முக்காலமும் தெரிந்த அந்த விஷயங்கள் எல்லாம் விடுவோம். இப்ப நீங்கள் பூமிக்கு எப்பொழுது நீங்கள் வந்து சந்தனவை திருமணம் முடிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பூமியினுடைய ஒரு மனுஷியாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம். அந்த பூமியிலே வந்து பிறந்த சந்தனவினுடைய மனைவியாகிய கங்கையை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என்றால் இந்த கூண்டிலே மனுஷர்கள் மட்டுமே நிற்க முடியும். தெய்வங்களுக்குரிய கூண்டு இது அல்ல. மனித பிறவியாக தான் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப அப்படியான ஒரு மனித பிறவியாக வந்த நீங்கள் உங்களினுடைய பிள்ளைகளை பாதுகாப்பான ஒரு சூழலில் இல்லாமல் அவர்களை நீங்கள் கொலை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நீங்கள் சொல்லலாம் அது முற்பிறப்பிலே அந்த அது இல்லை. நீங்கள் மனுஷியா வந்த பொழுது முற்பிறப்பை நாங்கள் விடுவோம். இந்த உலகத்திலே வாழ்ந்த நீங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பு இல்லாத கொண்டு நீங்கள் சொல்ல போறீங்க. இப்ப பிள்ளைகள் விரும்பினது நாங்க அப்புறம் அந்த ஆகணும் சொல்லி பிள்ளைகள் விரும்புதன்றதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு பாதிக்கக்கூடிய விஷயத்தை ஒரு தாயாக நீங்கள் செய்யலாமா? அதிலே என்னுடைய நிர்பந்தம் என்னென்றால் நான் அந்த பிள்ளைகளை இறக்கவும் பண்ணி என்னுடைய இடத்தில் என்னுடைய கங்கா நதியிலே தான் அவர்களை சேர்த்தேன். அந்த நதியில சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய நிபந்தனை, எனக்கு தரப்பட்ட உத்தரவு. இல்லை, அதாவது அவர்களுடைய இவ்வுலக வாழ்வு முடிகின்றது. இவ்வுலக வாழ்வு அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் விரும்பியது விரும்பாவது வேறு. இங்கே நாங்கள் விரும்பினால் கூட எங்களை நாங்கள் கொலை செய்ய முடியாது. தற்கொலை ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றமா இருக்கின்றது. எனவே நீங்கள் அந்த பிள்ளைகள் விரும்புகின்றது என்பதற்காக அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதுதான். நான் பிள்ளைகளுக்கு நன்மையை தான் செய்தேன். அதான் நன்மையை செய்கின்றோம் என்ற பெயரில் அவர்களுடைய இவ்வுலக வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இரண்டாவது, இந்த நிபந்தனையுடனான காதலுடன் சந்தனவுடன் வாழ்ந்திருக்கிறீர்கள். நிபந்தனையை மீறுகின்ற பொழுது உன்னுடன் நாங்கள் வாழ விலகினேன். நீங்கள் விலகினேன் என்பது உங்களுடைய பொருளில் எங்களுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது அது விவாகரத்து, மனமுறிவு, பிரிதல் என்ற ஒரு விடயத்துக்கு வரலாம். நன்றி கங்காதேவி. கங்காதேவியினுடைய கதையை நாங்கள் பார்த்தோம், அவருடைய வரலாற்றை பார்த்தோம். மிக நீண்ட தேவலோகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் இடையிலே ஒரு பாலம் அமைக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அங்கு. ஆனால் எங்களுக்கு இந்த விண்ணுலக வாழ்வு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை விடுவோம். அது கடவுளர்களுடனும் புண்ணியம் செய்த ஆத்துமாக்களுடன் சம்பந்தப்பட்டது. ஆனால் பாவக்கரைகளுடன் இருக்கின்ற எங்களினுடைய மனுஷீக வாழ்வுக்கு பூவுலகத்திலே வந்து பிறந்த கங்கா தனக்கு பிறந்த குழந்தைகளை கொலை செய்திருக்கின்றார். அல்லது ஒரு வித்தியாசமாக நாங்கள் பார்த்தால் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே அந்த பிள்ளைகளை நகர்த்துவதற்கு அல்லது ஆட்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். பிள்ளைகள் விரும்புகின்றன என்பதற்காக பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய செயலுக்கு பெற்றவர்கள் அவர்களை அனுமதிக்கலாமா? 18 வயது வரை பிள்ளைகளுக்குரிய பொறுப்பானவர்களாக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், இருக்க வேண்டும் என்பது இங்கே சட்டத்தில் உள்ள விடயங்கள். நாங்களே இங்கே சட்டத்தில் உள்ள விடயங்களை கொண்டு வருகின்றோம் என்றால் நடராஜா என்று பாகமாட இருக்கின்றார். கங்காதேவியினுடைய இதே ஒத்த பிரச்சனைக்குரியவர்களாக குறியீட்டு பொருளாக வாழ்வியல் சமாந்தர தெரிவிலே சமாந்தரமாக இந்த கங்காதேவியை வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் எந்த இடத்திலே கங்காதேவியினுடைய இந்த விடயங்களோடு ஒத்துப்போகின்றோம் அதை எடுத்து நாங்கள் கலைந்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் கூட புனிதம் தீர்க்கக்கூடியவர்களாக புனிதவாளிகளாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பது பற்றியதான ஒரு ஆதங்கம் தான் இது. நடராஜா, உங்களுடைய பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம். சண்முகம், வணக்கம். நாங்கள் கங்காதேவியை உங்களுக்கு முதல் காய்ச்சோம். சரி, உங்களுக்கு சில வேளையில் கங்காவை என்னத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன உங்களை கங்காவையும் கொண்டு வந்து என்ன தேவையில்லாம் கொண்டு வந்து தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க, தேவையில்லாம கொண்டு வந்து அதை சொல்லலாமா? என்ன பொறுத்தவரை அப்படித்தான் படுது. அவ வந்திருக்கலாம், எதுவும் பிரச்சனை விட்டுருக்கலாம், என்ன பொறுத்தவரை ஒரு பிள்ளையும் இல்லை. இப்படித்தான் அங்கே வந்திருந்தவரால் முன்பு சொன்னார், இந்தியால பக்கம் இருக்கிறார்கள், ஓகே உங்களோட வாழ்றார்கள், நீங்க கூப்பிட சும்மா தேவையில்லாமல் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், நாங்கள் ஏதோ சிவனை வாழ்ந்தோம். நான் வேலை செய்ய படுத்தேன்னு நீங்கள் எழுப்பி கூட்டி வந்தது எனக்கு என்னதுன்னு தெரிய இல்லை. ஆனா நீங்கள் கூப்பிட்டோன்னா இவங்களோட வேலைக்களை போட வந்ததுக்கு நன்றியா. நீங்க என்ன எவ்வளவு மணி வேலை செய்றீங்க?
நான் ஒரு 20 மணித்தியாலும் வேலை செய்வேன். அப்ப 4 மணித்தாலும் தான் நித்திர. அப்ப 4 மணித்தாலும் நித்திர வேண்டாம். அப்புறம் வெளிக்கிட்டு போற டைம் போற வார நேரங்கள் எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் கழிச்சு போட்டு பாருங்க. அந்த 4 மணித்தியாவது நான் படுத்தேன், மற்றவர்களை பார்த்தேன். எனக்கு பெரிய சிரமம். ஆரோக்கியத்துக்கு இது கெடுதல் என்று யோசிக்கல. எனக்கு ஆரோக்கியத்தை பற்றி தான் கவலைப்படுறதில்லை. எனக்கு தேவை வேலை, காசு, படுக்க, வேலை, படுக்க. சரி, உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு தானே? ஓ. எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். 4 பேர். ஆம்பளை பிள்ளைல பெம்பளை பிள்ளைல? 4 புடியங்கள். சரி, இந்த 4 குழந்தைகள் பிறந்த ஓரளவுக்கு வளர்கின்ற நிலை வரைக்கும் நீங்கள் சரி 20 மணி தேலம் வேலையும் வீடும் படுக்கையும் இருந்தீங்க. ஓ. இப்போ உங்களோட மனைவியை நீங்கள் விவாகரத்து செய்வதற்காக அவரோட ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அந்த கட்டாயம் விவாகரத்து தான். அதுல மாற்றம் இல்லை. நான் கல்யாணம் கட்டி பேசி கல்யாணம் கட்டேக்கே சொன்ன நான் எல்லாரும் மாதிரியும் இல்லை. இந்த 4 காலம் நடப்பீங்களோ? இல்ல, சில விட 4 காலையே நடந்து விட்ட வருவேன். அதை அடிச்சு போட்டு அதை பற்றி கண்டுகொள்ளக்கூடாது. இருந்தா பிறகு எங்காலும் போவேன், எங்க நிக்கிறது, எங்க வரணும், எங்க போட்டு வாரிகள் என்ற கேள்வியே இருக்கப்படாது. மற்றபடி வீட்டை கவனிப்பேன். என்னோட தேவையில்லா கேள்விகள் கேட்கப்படாது. நான் கேட்கலாம் இந்த விருப்பங்கள் என்ன அதுகளெல்லாம் கேட்கப்படாது. தேவை காசு, வீடு, வந்தாச்சு, புத்திரவாக்கியம். ஓகே. அது பிறகு எங்க பொறியல், எங்க வாரியல், இந்நேரம் வேலை முடிஞ்சு வேலை நேரமே காண அந்த கேள்வி ஒண்ணுமே இருக்கப்படாது. நான் கல்யாணம் சரி நினைக்கிறீங்களா? இப்ப நீங்கள் 2 பேரும் ஒரு இல்லற வாழ்க்கையா நீங்கள் உங்களை பொறுத்தமல்ல என்ன தெரியாது, என்ன பொறுத்தமல்ல எனக்கு அது சரி. அப்ப அந்த கொண்டையெல்லாம் நான் கல்யாணம் உங்களை போல ஒரு ஆசைகள், உணர்வுகள், விருப்பங்கள் இருக்கிற ஒரு துணைவி அவவும் தண்டை பாட்டில என்ன கேட்காது என்று போனா அது அவ சொல்ல இல்லை. எனக்கு என்னத்தானே கல்யாணம் பேசி கேட்டு வந்தவ பேசி என்ன கேட்டு வந்தவைக்கு நான் தானே கொண்டு போகணும். நான் கேட்டு போனா தான் அவ கொண்டு போகணும். உங்களுக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு. எனக்கு கேட்டு வந்தபடியால நான் இந்த கொண்டு போட்டேன். அது கேட்க மாட்டேன் என்று சொல்லி 4 பொடிகளும் பிறந்தும் அது பிறதான் கேள்வி கேட்க வாங்கினான். ஏன் அப்படி இவ்வளவு காலம் கேட்காத இந்த 4 பிள்ளைகள் பிறந்த இப்ப கேட்கிறான்? எனக்கு அது வடிவே தெரிய இல்லை. ஆனால் இப்போ நான் பொடிகளுக்கு எல்லா சாமானும் கொடுக்குறேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்றது. கம்ப்யூட்டர் வேணுமோ பிள்ளைகளை விடுங்க, அது அடுத்த பிரச்சனை. 2வது பிள்ளைகளை நீங்கள் ஒரு பாதுகாப்பு உங்களோட சுகத்துக்காக பிள்ளைகளுக்கு பாதிப்பான விடயத்துக்கு தன்ன விஷயம். 2வது விடயம் 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று நிபந்தனையுடனான காதல். நிபந்தனை என்னுடைய விடயங்களை நீ எப்ப கேட்கிறாயோ அப்ப உன்னை விட்டு நான் போயிடுவேன். இப்ப உங்களே அதுக்காக தான் அழைத்திருந்தோம். நீங்கள் உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல மனைவி கேள்வி கேட்க தொடங்கினோன்னு இல்லாட்டி பரிசீலிக்க தொடங்கினோடனே நீங்கள் விவாகரத்துக்கு போறீங்க. இப்ப அது சரியா? இப்ப என்ன ஒரு நீங்கள் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற ஆள் மாதிரி இருக்கிறீங்களா? வாடகை வீட்டுல இல்ல, வாடகை வீட்டுலயும் கொண்டு போட்டு தான் இருக்கிறாங்க. வாடகை வீட்டுல இருக்கலாம். சொந்த மனைவிக்கும் கொண்டு போகணும். நெச்சபடி தாங்கள் நெச்சபடி என்ன நடத்த இயலாது. அதான் நான் முதல்ல நான் ஒரு மாதிரியான ஆள். அவ எனக்கு நான் என்ன செய்யறனோ அதை நீ ஏற்றுக்கொள்ளு. அதுக்கு சம்மதமா. உங்களை பற்றி விமர்சிப்பது, கேள்வி கேட்பது பிடிக்காது. கேட்ட உடனே விவாகரத்து. இதுக்கு ஒரு விமோசனம் இல்ல, விவாகரத்து தான். வேற ஒரு விமோசனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் போட்ட திட்டத்தை, நான் போட்ட சட்டத்தை மீறிட்டா ஒருக்கா கேட்டு போட்டா அதுக்கு இடம் இல்லை. ஒப்பந்தம் முடிஞ்சது. என்ன எப்ப கேட்டா வந்த கேள்வி அது ஒப்பந்தம் முடிஞ்சு டிவோர்ஸ் தான். அப்படிங்க தனியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏலம்? ஓகே, என்ன ஏலம்? ஏலம் நான் 18 மத்தியாலம் வெளியால இருந்துட்டு வரேன். 4 மத்தியாலம் போட்டு நான் அந்த மிச்ச 4 மத்தியாலம் இப்படி யோசிச்சு மனைவியோட பிள்ளைகளோட குடும்பத்தோட இங்கே போய் வந்து அப்படியா? எங்க நான் மேல 18 மத்தியாலம் பேர் எங்க நான் பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு வைக்கிறீங்க? யாருக்கா? பிள்ளைகளுக்கா, மனசிக்கா? சரி, நல்லது நேர்களே. இங்கே சண்முகம் இங்கே வந்திருக்கின்றார். கங்கா அவனுடைய 2 பிரச்சனைகளை கங்காவிலே நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான 2 பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கொண்டோம். அந்த 2 பிரச்சனைகளை கங்காவில் இருந்து அடையாளம் கண்டு கொண்டோம் என்பதற்காக கங்கா ஒரு விமர்சிக்கக்கூடிய பாத்திரம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. கங்கா என்பது ஏற்கனவே நான் முதலே சொன்னதை போல மற்றவர்களை புனிதப்படுத்துகின்ற ஒரு பாத்திரம். ஆணைக்கும் அடிசருக்கும் என்பதை போல கங்காவினுடைய பூவுலக வாழ்விலே கங்கா காலடி எடுத்து வைத்த பொழுது அவள் என்னுடைய 2 குண இயல்புகள், 2 சம்பவங்களை நாங்கள் இங்கே எடுக்கின்றோம். அதற்கு தெய்வீகத்தனமான ஒரு காரணங்களை சொல்கின்ற பொழுது விமோசனங்கள், முற்பிறப்பு விடயங்கள் என்பதற்கெல்லாம் எங்களுக்கு முற்பிறப்பு அடுத்த பிறப்பு என்கின்ற அந்த ஜென்மங்களுக்கெல்லாம் அப்பாலே நடப்பியல் வாழ்விலே
பூலோகத்திலே சந்தனு என்கின்ற எலும்பும் சதையுமான மனிதனை மனம் செய்து கொண்ட கங்கையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக 2 புள்ளிகளை நாங்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றோம். அந்த 2 புள்ளிகளிலே ஒன்றை இப்பொழுது நாங்கள் சண்முகத்தில் இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணையின் கதாபாத்திரத்துடனும் உங்களை இணைத்துக் கொள்கின்ற நேரிலே இன்று நாங்கள் கங்கையை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கங்கையை பற்றி என்று சொல்கின்ற பொழுது கங்கையினுடைய பூலோக பிறப்பும் சந்தனு மன்னனை மணந்த அந்த விடயம் தொடர்பாக ஒரு மனுஷியாக பூலோகத்திலே பிறந்த இந்த கங்கை தன்னுடைய பிள்ளைகளை ஒரு ஆபத்தான சூழலுக்குள் இட்டு சென்றிருக்கின்றார். ஒரு நிபந்தனை காதலுடன் இருந்து கொண்டு இந்த மனமுறிவுக்கு அல்லது அவரை விட்டு விலகி செல்வதற்கான விளைவுகளை செய்திருக்கின்றார். கங்கைக்கு பூலோகம் மன்னகம் என்கின்ற தொடர்புகளே அடிப்படையிலே அது நியாயப்படுத்தப்பட்டாலும் கூட இங்கே சண்முகம் போன்றவர்கள் எங்கள் மத்தியிலே வெறும் மண்ணுலகோடு மட்டுமே இப்பிறப்பிலே தொடர்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த குணையோடு பாதுகாப்பில்லாத சூழலிலே பிள்ளைகளை ஆரோக்கியமற்ற வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வது, இரண்டாவது நிபந்தனையுடனான ஒரு விடயங்கள் தன்னிலே இருக்கின்ற பல விடயங்கள் தன்னை கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுது மனைவியை விவாகரத்து மனமுறிவு செய்கின்ற இந்த குணையியல்புகளை நாங்கள் கங்கையினுடைய இந்த குணையியல்போடு ஒத்து நாங்கள் பார்க்கின்றோம். கங்கை இன்று எமக்கு அருகே சமாந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றால் அவளில் இருந்து வருகின்ற இந்த சான்றாதாரங்கள் எங்களை கழுவ வேண்டும். அப்பொழுது கங்கையால் மீண்டும் நாங்கள் புனிதப்படுத்தப்படுவதை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்தோடு இப்பொழுது ஒரு நேர அழைப்பிலே வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் ஆனந்தன் பேசுறேன். வணக்கம் ஆனந்தன், தொலைக்காட்சி சத்தத்தை முழுமையா குறைங்க. எங்களுடைய மறந்த மாறு செல்வங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிந்து கொண்டு உண்மையில நான் வந்து இன்றைக்கு இந்த 2 பேருமா பார்க்கின்றேன். எப்படி என்று சொன்னால், கங்கா நதி என்பது எங்களுடைய தேசத்தின் வாழ்க்கையில பார்வதி அம்மா ஒரு கங்கா நதி. நான் அந்த பார்வையை தான் பார்க்கின்றேன். மற்றது அன்னைபூவதி அம்மா ஒரு கங்கா நதி. அந்த கங்கா 2 நதிகள் இன்றைக்கு நிலவத்தில் இருக்கின்றன. அந்த நதிகள் ஊடாக மீண்டும் அந்த எங்கள் போராளிகளாக மறைந்த எங்களுடைய மேலுள்ள முன்னத்தில் இருக்கின்ற எங்களுடைய வீராங்கனைகள் இந்த சம்பவம் போன்றவர்களை திருத்துவதற்கு இவர்கள் வயிற்றிலே வந்து உதித்தால், பிள்ளைகளாக வந்தால் இவர்களை திருத்தலாம் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதே நேரம் அந்த எங்களுடைய புனிதமான அந்த கங்கா நதிகளுக்கு மத்தியிலே சில கூவ நதிகளும் தாயகத்திலும் சரி புலம்பெயர் நதிகளிலும் சரி கூவ நதிகள் வந்து இருக்கின்றன. அந்த கூவ நதிகளையும் திருத்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த தேவலோகத்து நதிகள் நிச்சயமா மீண்டும் எங்களுடைய பூமிக்கு வர வேண்டும். அந்த ஈழம் மண்ணுடைய அந்த தேசத்தை, அந்த சுவாசனையை, அந்த அதன் மீது உள்ள காதலை, அந்த பற்றை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் இனத்தை எதையும் சாதிக்கலாம் என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது. அன்பால சாதிக்கலாம், என்ன பொறுத்தவரையில பல வழிகளை சாதிக்கலாம். ஆனால் அன்பால தான் சாதிக்கலாம். ஒரு தாய்மையின் உள்ளம், அந்த தாய்மையின் உள்ளம் வந்து உண்மையில வந்து ஒரு சிறையில ஒரு கூண்டுக்குள்ள வந்து நிற்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அந்த கூவ நதிகளையும் கூண்டுக்க கொண்டு வருவதற்கு முன்பு அவர்களை திருத்த வேண்டியது இந்த சண்முகம் போன்றவருடைய கடமை இருக்கின்றது. என்னென்னு சொன்னா, நான் 18 மணித்தாலும் வேலை செய்கின்றேன், 4 மணித்தான் தான் வீட்டை நிற்கின்றேன். எனக்கு ஒரு சட்டத்திட்டம் என்ன எங்க போய் வாரன்னு கேட்கப்படாது. நான் உழைத்து வந்த சம்பளம் காசு தந்த சரி, பிள்ளைகளை நீ பிராம எடுத்துக் கொள்வது பொறுப்புன்னு சொல்லிக்கல. அந்த பெண் கங்கா நதியா இருக்கின்ற அந்த பெண்கள் வந்து கூவ நதியா மாறுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுக்கப்படுறது அந்த சண்முகம் போன்றவர்களால. அப்ப அந்த பிள்ளைகளை வந்து ஆல்ரெடி அவருடைய சண்முகத்தோட வயசானப்பட்டவா அவ வந்து கூவநதியா மாற்றப்பட்டு போய்க்கு வெளியால திரிகிற, இவரும் வெளியால திரிக்கிறாங்க. பிள்ளைகளை வந்து பராமரிக்கக்கூடிய சாத்திய கூட அங்க இல்ல நிச்சயமாக. அப்ப அவர்கள் எந்த நதியில போய் விழுவுறது? சாக்கடையில விழுவணும். அப்ப ஒரு பிள்ளைகளை வந்து சாக்கடையில விழுத்துவது உண்மையில ஒரு தந்தை இந்த கடமை என்று சொன்னால் அது ஒரு ஆணினத்துக்கு வெட்கம். சரி, அந்த கணவன் தான் வெளியில போயிட்டான் என்று சொன்னா அந்த மனைவி என்பவள் அந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், அதுல கட்டி காக்க வேண்டும், கண்ணியமே காக்க வேண்டும். இல்லை அது தவறி அவ குவநதியாக அவா வழியில சென்றால் விவாதத்துக்கு அப்பால இந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் அதுக்கு வளர்ந்த ஒரு தேடி பெறும் பொழுது இந்த 2 நதிகள் தான் பிரச்சனைப்படும். ஆகவே அந்த பிள்ளைகள் வந்து சாக்கடையோட மோசமான மேல விழுவார்கள். அதற்கு சண்முகம் போன்றவர்களோ கூவ நதிகளோ இருக்க வேண்டாம், கங்கா நதிகள் போன்றவர்கள் தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி ஆனந்தன், இப்படி அழகாக சொன்னிருந்தீர்கள். எப்பொழுதுமே ஆனந்தன் எமது தேசியத்துடனும் தாயகத்துடனும் அரசியல் பிரச்சனைகளுடனும் இந்த இலக்கிய பாத்திரங்களை ஒப்பிட்டு பார்ப்பது வளமை. அது பார்க்கக்கூடாது என்பது அல்ல. எந்த அளவைகளால் நாங்கள் அளக்கின்றோமோ அந்த அளவைகளுக்கு ஏற்ப இந்த இலக்கிய பாத்திரங்கள் புதிய புதிய சங்கதிகளை சொல்கின்றன. அதனால் தான் நாங்கள் இந்த எங்களினுடைய தொன்மங்கள் முதிசங்கள் காலம் கடந்தும் வாழ்கின்றன என்று சொல்கின்றேன். அப்படி நாங்கள் பிரதியீடு செய்து பார்க்கின்ற இந்த சம்பவங்களோடு எங்களுடைய வாழ்வியலோடு இவை ஒத்துப்போக மறுக்கின்ற பொழுது அவை வெறும் நூலகத்துக்கு பொதியிடப்பட்டு அனுப்பப்படுகின்ற ஒரு பொக்கிஷங்களாக மட்டுமே இருந்து விடுகின்றன. எங்களிடம் இப்படியெல்லாம் இருந்தன என்று வெறும் பொச்சடிப்பதற்கு மட்டும் பயன்படுகின்ற தொன்மங்களாக மாறிவிடுகின்ற அபத்தம் இருக்கின்றது. எனவேதான் வாழ்வியல் தெருவுக்கு நாங்கள் கட்டாயமாக இழுத்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு தொன்மங்களையும் ஒவ்வொரு இதிகாசங்களையும் எங்களுக்கு சமாந்தரமாக அருகிலே வைத்து நெற்றிக்கு நீரை பார்த்து வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான மருந்துகளை அந்த முதிசங்களில் இருந்து தேர்ந்தெடுப்போம். மிக அற்புதமான செய்திகளும் மிக அற்புதமான சங்கதிகளும் அந்த முதிசங்களில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்றன. ஆனந்தன் பார்த்ததை போல இன்னும் பலர் பார்ப்பதை போல பார்க்கலாம். இன்னும் ஒரு விடயம் அவர் அழகாக சொன்னார். இங்கே நாங்கள் சாக்கடை நீர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்களை புனிதப்படுத்துவதற்கான கங்கா நதிகளில் இருந்து நாங்கள் விலகி கொண்டு போய் வரும் சாக்கடை நீர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற வாழ்வாகவே இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக புது புனலாக உருமாற்றம் பெறுவதற்காக ஊற்றெடுப்பதற்காக இப்படியான சங்கதிகளை எங்களுடைய வாழ்வோடு அலசி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றதோ என்கின்ற ஒரு எண்ணப்பதிவும் அருகில் இருக்கின்றது. என்னுடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். 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 அழைப்பில் இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம் சாம். வணக்கம் சண்முகம். வணக்கம் கங்காமா. உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை முழுமையா குறையுங்க. எதிரொலிக்குது. முழுமையா குறையுங்க. சரி, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? நான் ஆனந்தன் கதைக்கிறேன். ஆனந்தன். ஒன்று நான் சண்முகனோட கதைக்கல, சாமோட கதைக்கல, எங்களின் தாயோட தான் கதைக்க போறோம். கங்காமா என்ன சொல்லுங்க பாபம். அவளை குற்றம் காண ஒழிக்கிடாதீங்க. குற்றம் பாட்டில் சுத்தம் இல்லையா? ரைட். அவள் செய்த முழுக்க சரியானது. ஏன் அந்த குழந்தைகளை கொண்டு ஆற்றுல போட்டு கழிச்சா அந்த ஆறாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம் உண்டு? ஆறாவது விளங்கி பண்ணீங்களா? சும்மா எழுந்த மாதத்துல கழிச்சா அதுல அர்த்தம் இல்லை. காரணம் இல்லாம காரியம் நடக்காது. அதனால்தான் இந்த உலகம் இன்றைக்கு உருண்டு கொண்டே இருக்கிறது. மறக்கணும். அதனால்தான் மன்னிக்கப்படுகணும். அல்லது உடனடியா தீர்வு ஆன வழிகிட்டால் உலகமே அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு கங்கையை கொண்டு கொண்டு நிறுத்த முதல் தவறு. மாந்த பிறவியா வந்துட்டான்னு நீங்க கொண்டது அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் அப்படியான ஒரு கதாபாத்திரத்துல கூண்டு நிறுத்த மகா தவறு. அதை ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எங்கள் என்னை சுவருமா இந்த காரணங்கள் சொல்லி அது இறைவந்த கட்டளை. அந்த இறைவந்த கட்டளை என்பதுதான் நடந்தவர் ஆனவடியார். ஓகே, என்ன சொல்லுங்க பாபம். நல்லவர்களும் வல்லவர்களும் கெட்டவர்களும் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை புரிஞ்சு கொண்டு நாங்கள் எப்படி நடக்கணும்னு நடந்தால் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நல்லா கொண்டு போகலாம். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ நடக்கும். அரசியல் வாழ்க்கையிலும் எவ்வளவோ நடக்கும். எங்களை புரிஞ்சு கொண்டு நடந்து என்னையா இதெல்லாம் சொல்லவா வேணும். எல்லா மக்களுக்கும் தெரியும். பட் அன்பான தீவத்துக்கு எனக்கு வணக்கம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கும் எனக்கு ஒரு நன்றி. ஓகே, அருமையான நிகழ்ச்சி. ஆனா பூமாதேவியை அதாவது கங்காதேவியை கொண்டு வந்து மகாபலி என்ற மாத்திரம் கேட்டு நம்முடைய ஒரு நன்றி வணக்கம். நன்றி. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துகளுக்கு அவரவர்களே பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். அது அவருடைய கருத்து என்று கூறிக்கொண்டு ஒரு விடயம் அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கங்காதேவியை கொண்டு வந்தது மகா தவறு என்று சொல்கின்ற பொழுது ஏன் கொண்டு வந்தார்கள், அதற்கூடாக அடைகின்ற விடயம் என்ன என்பதை, கங்காதேவியை நெறிந்தாள் என்பதை பார்க்கின்ற அளவுக்கு ஒரு தெய்வத்தை பரிசீலித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு இருக்கின்ற அளவு துணிவு மனுஷிக வாழ்வில் இருக்கின்றேன் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன என்பதை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு திரைமறைவு இருக்கின்றது. எனக்கு தெரியும், அண்மையிலே பிரித்தானியாவிலே ஒரு நாடகம் ஒன்று போடப்பட்டது. கடவுள் ஒருவர், அது எந்த கடவுள் என்று நான் சொல்லவில்லை, கடவுள் ஒருவர் பப்புக்கு போகின்றார். பப்புக்கு கடவுள் ஒருவர் போவதாக நாடகம் தொடங்குகின்றது. அங்கே இருந்த ரசிகர்கள் அனைவரும் பக்தர்களாக மாறிக்கொண்டு அந்த நாடகத்தை உடனே நிறுத்துங்கள் என்று ஆக்ரோஷம் செய்து நாடகம் நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த நாடகத்திலே முடிவு உண்மையாக இந்த நாடகம் அரங்கேறி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நெறியாளர் பேசியிருந்தார். பப்புக்கு கடவுள் போனார்,
ஏன் போனார் என்றால் அங்கே தண்ணி அடித்துக் கொண்டிருக்கின்ற எங்களினுடைய பிள்ளைகளை திருத்தி வருவதற்காக. எனவே பப்புக்கு போனார், போய்விட்டார், பப்புக்கு கொண்டு போனது மிகப்பெரிய தவறு என்ற ஒரு முத்தாய்ப்பான சிந்தனையோடு கடவுளர் கொள்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். கடவுளினுடைய அந்த மனுஷிக வாழ்வுக்கான மாற்றத்தினை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பொறுமை இல்லை என்பதுதான். கடவுள் பப்புக்கு போனது மாபெரும் தவறு, ஆனால் பப்புக்கு ஏன் போனார், எங்களுடைய பிள்ளைகளை தப்ப வைப்பதற்காக என்பதை புரிந்து கொள்கின்ற பௌத்தறிவாளர்களாக எப்பொழுது வருகின்றோமோ அப்பொழுதுதான் இறையியலும் தெய்வீகவியலும் எங்களுடைய மனுஷியவியலுக்கு பயன்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தோடும் இன்னும் ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். வணக்கம். அழைப்பிலே நேர்கள் இல்லை. சரி, இப்ப சண்முகம், இன்னும் ஒரு விடயம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்ப நீங்கள் மனைவியை விவாகரத்து எடுக்கின்ற விடயம் அதில் நீங்கள் உறுதியா சொல்லிட்டீங்க. அதுல மாற்றம் இல்லை, அது அப்பீலுக்கு போயிடாது. அது இந்த கூண்டு என்ன இந்த கூண்டுக்கு போனாலும் நான் தான் இல்லாம அதுக்கு அப்பீலுமே இல்லை இல்லை, நீங்களா நடத்தி. சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன? இந்த பிள்ளைகள் வந்து ஒரு உங்களோட பிள்ளைகள் மருத்துவர்கிட்ட போய் ஜிபிஐட்ட போய் கொஞ்சம் ஒரு வகையான ஒரு ட்ரீட்மெண்ட் அவைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியல. அவையில் எந்த நேரமும் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட இருக்கணுமா, டிவி பார்த்துட்டு இருக்கணும், இந்த பக்கத்தில் யார் இருந்தாலும் யார் விசிட்டர்ஸ்னாலும் ஹலோ சொல்றது, அப்படி எந்த நேரமும் கம்ப்யூட்டரும் ஃபோனும் அப்படி இருக்கிறதா ஒரு தகவல். தகவல் என்ன, அதுக்கான வைத்தியர்கள் அது கொஞ்சம் அது உண்மைதான். நான் வேலைக்கு போறேன், உழைக்கிறேன், வந்தால் கம்ப்யூட்டர் ஜாமான வேண்டி தாண்டுவாங்கள், ஒழுங்கா என்னென்ன ஜாமான் தெரியாது. நான் வந்து படக்காண்டு போய் ரெண்டு காலம் மதிக்கிட்டு இருப்பாங்க, என்னையும் பேராங்க, நானும் பாக்குறது இல்லை. அப்ப எனக்கு அது சுகம் மாதிரி இல்ல, நான் கடைசி போய் வரேன், போய் படுத்துருவேன், மற்றபடியும் ஏதோ ஒன்றை விட்டு கொண்டு நிற்கும். அப்படி எல்லாம் ஒவ்வொன்றோட இருக்கு. அவங்க ஒரு சமூக தொடர்பில்லாத பிள்ளைகளாக, மற்றவர்களை பார்த்து புன்னகைக்க தெரியாத பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஆபத்தான சூழ்நிலைகளில் பிள்ளைகள் போகுது. மனிதன் சமூக பிராணி என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு இலத்திரனியல் பிராணிகளாக. நான் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு என்ன குழப்பாதையும் கொண்டு சொல்லிக் கொள்றது. அப்ப அவங்க மாறுறதுக்கு நான் ஒன்றும் செய்யல. அது இப்ப நான் எல்லா வேலையிலையும் நான் பார்த்து நிக்கல, நான் உழைச்சி கொண்டு வரேன்னு கேட்கிறாங்க, விளையாட்டு ஜாமான கொடுக்குறேன்னு. இப்ப என்னடா கங்கையினுடைய நாங்கள் எடுத்த விஷயம் தான், பிள்ளை விரும்புகிறது என்பதற்காக பிள்ளையை பாதிக்கின்ற இந்த விடயங்களை நீங்கள் ஊக்குவிச்சிருக்கீங்க. பிள்ளையை பாதிக்கிறேன் தெரியாது, பிள்ளை விரும்பி கேட்டது நான் கொடுத்து விட்டேன், கொண்ட வண்டி கொடுத்து பாதிச்சிருக்கேன். இன்றைக்கு வந்து பிள்ளை வந்து ஒரு சமூக தொடர்பு பெற்ற பிள்ளையா வந்து பாதிச்சிருக்குது. என்ன பொறுத்த மட்டும் நான் பாதிப்பில்லை என்று நினைக்கிறேன். ஆனா ஆசைப்படுறான், பிள்ளை ஆசைப்படுது, அப்படி எத்தனை பேர் செய்யணும், என்ன போல எத்தனை பேர் செய்யணும், நம்ம பிள்ளை கேட்கணும் வண்டி கொடுக்குறாங்க தானே. இப்ப நான் மட்டுமல்ல, எல்லாரும் தான் செய்யணும். அப்ப நான் தான் செய்யணும். ரெண்டு விடயம், எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் செய்வது ஒரு விடயம். பிள்ளைக்கு வந்து 18 வயது வரை அதுக்குரிய பொறுப்பு இல்லாம பெற்றோர்கள் சொல்கிறார்கள். பிள்ளை விரும்புகிறது என்பதற்காக பிள்ளைக்கு தெரியாது, தொட்டால் நெருப்பு சுடும் என்று பிள்ளைக்கு தெரியாது. எனவே தொடவா அப்பா என்று கேட்டால் தொழு என்று சொல்வீர்களா? அதுக்காக இல்ல, நான் வேண்டி கொண்டாலும் பிள்ளை அங்கால வேண்டி கொடுக்கணும், நீங்கள் வேண்டி தெரியல என்று சொல்லி என்ன காய்ச்சனைக்கு நேரம் இருக்கிறது இல்ல, எல்லாம் ஆகி வேண்டி கேளாது எனக்கு அப்படி அப்படி அது சொல்லுது, அங்காவே வேண்டி குடிக்கணும், வேண்டி குடிக்கணும், அது போல நானும் விளையாட போறேன்டா, நான் கொடுத்துட்டு நான் போய் படுத்துருக்கேன். நல்லது சண்முகம். இப்படியான எத்தனை பெற்றோர்களாக நாங்கள் இருக்கிறோம், குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசம் இப்படியான பெற்றோர்களை அதிகமாக உற்பத்தி ஆக்குகின்றதோ என்று அண்மையிலே ஒரு உளவள துணையாளருடன் நான் பேசிய பொழுது அவர் மிகவும் மனநோவுடன் இந்த விடயத்தை பரிமாறிக்கொண்டிருந்தார். பிள்ளைகளுக்கு நன்மை பயக்கின்ற விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், அவர்கள் விரும்பினாலும் கூட அவர்களுக்கு தீமை அளிக்கின்ற பல விடயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் சில சின்னத்தனமான விடயங்களிலே பிள்ளைகளுக்கு வாழ்வு தெரியாது, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தெரியாது என்று இந்த காதல் திருமணங்கள் போன்ற விடயத்திலே மட்டுமே தாயகத்தில் இருந்ததை போல எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுதுமே இல்லை நீ பிள்ளையான வாழ்வை தெரிந்தெடுத்து விடுவா என்று அச்சுறுத்தலோடு இருக்கின்றோமானால் இந்த விடயங்கள் பிள்ளையினுடைய மன ரீதியான பாதிப்புகள், ஆளுமை ரீதியான பாதிப்புகள், ஒரு சமூக தொடர்பற்ற ஒரு பிராணிகளாக, எலக்ட்ரானிக் பிராணிகளாக இருக்கின்ற இந்த நிலைக்கு பிள்ளைகளை ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாக அதிகமான நாட்டமற்று இருக்கின்றோம் என்ற விடயங்கள் கூட இன்றைய கங்காவினுடைய பிள்ளை பிறந்த உடனே விமோசனத்துக்காக ஆற்றில் எறியப்பட வேண்டும் என்று கேட்ட பிள்ளையினுடைய விருப்பம், முற்புறப்பு விருப்பம், அது ஐதீகம் சார்ந்த விருப்பம், அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே அதை நியாயம் செய்தல் எவ்வளவு தூரம் ஆபத்தானதோ அதே போலதான் இங்கே சண்முகம் சொல்கின்ற இந்த கருத்து கூட மிக ஆபத்தானது. நல்ல பல சிந்தனைகளை வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கங்கா நீங்கள் உதவி செய்திருந்தீர்கள். நன்றி உங்களினுடைய வருகைக்கும், சண்முகம் உங்களுடைய வருகைக்கும். நல்ல தினங்களை இதுடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு எங்களினுடைய தொன்மம் சார்ந்த கதை மாந்தருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவித்துக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.